Hi guys, welcome to Kovitra, man of my words. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF ஃபைல் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் எடுத்துக்கிட்ட PDF. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 57 பேजेस இருக்கு. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அண்ட் டிஃபரெண்ட் டைப்பா எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோல இதெல்லாம் எப்படி பண்றது ப்ரோக்ராமிங்ல அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டெமோ வீடியோக்கு போறேன் அண்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்டர் த பிடிஎஃப் நேம் வித் பாத்துன்னு கேட்குது. இதுதான் என்னோட பிடிஎஃப் நான் எடிட் பண்ண போகிறது. ஸோ இதை எடுத்துக்கிறேன். காப்பி பாத் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அண்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்டர் த அவுட்புட் பிடிஎஃப் ஃபைல் நேம். அதாவது எனக்கு திருப்பி எடிட் பண்ணிட்டு வெளில வருதுல, அது எந்த பிடிஎஃப் ஃபைல் நேமாக வேணும்னு கேட்குது. நான் வந்து இப்போதைக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் அப்படி நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட பிடிஎஃப் இப்போ நம்ம கொடுத்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 பேஜஸ் இருக்குன்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டேஷ் சிம்பிள் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ரேஞ்ச். அதாவது உங்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ஒரு 5th பேஜ் வரைக்கும் வேணும், இல்லை 6th பேஜ் டு 8th பேஜ் வரைக்கும் வேணும், இல்லைனா அந்த மாதிரி ஒரு செஷன் ஆஃப் பேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து 4th பேஜ் வரைக்கும் வேணும்னா 1-4 அப்படின்னு கொடுத்து என்டர் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் test1.pdf அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் பேஜ் இருக்குது, செகண்ட் பேஜ் இருக்குது, தேர்ட் பேஜ் இருக்குது அண்ட் 4th பேஜ் இருக்குது. அவ்வளோதான். இந்த 4 பேஜஸ் மட்டும் தான் இருக்கேன். நான் அந்த 4 பேஜஸ் தான் கேட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேஜஸ் வைஸாக இல்லாமல் எனக்கு வந்து எந்த பேஜ் வேணால் செலக்டடாக வேணுன்ற பேஜஸ்லாம் எனக்கு எடிட் பண்ணணும், நான் எடுக்கணும் தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. அதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட பாத் ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு 3 பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்டர் பிடிஎஃப் நேம் வித் பாத்தில் வந்து என்டர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் அவுட்புட் பிடிஎஃப் ஃபைல் நேம் கேட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம test2 அப்படின்னு கொடுத்துக்கலாம் பேர். நெக்ஸ்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்கான பேஜஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது ஸ்பெசிஃபிக்ஸ் பேஜஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் அண்ட் கடைசி பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எனக்கு நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. அடுத்து கடைசி பேஜ் என்னன்னு பாருங்கள், 57 வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பேஜ் நம்பர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எந்தெந்த பேஜஸ்லாம் வேணுமோ அந்த பேஜஸ்லாம் கொடுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர் மாதிரி இருந்தால் கூட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்மா கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபைல் பேஜ் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போ test2 இன்னொரு பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கடைசி பேஜ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ், அப்புறம் 4th பேஜ், நெக்ஸ்ட்டு 5th பேஜ். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் நம்பரை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போல்லாம் ஆனால் எக்ஸாக்டாக ஒரு பேஜ் மட்டும் எடுக்கணும், அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு பேஜ் மட்டும் எடுக்கணும், அதுவும் ஈஸி தான். என்டர் தி பிடிஎஃப் ஃபைல் பார்த்துன்னு கேட்குது. திருப்பி உங்களுக்கு எந்த பிடிஎஃப் ஃபைலோ அந்த பிடிஎஃப் ஃபைலோட பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைல் நேம் கேட்குது. நான் அகைன் இப்போ என்ன பண்ணிங்கன்னா test3 பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வரப்போகிற அவுட்புட்டுக்கு எனக்கு இப்போ வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஜோட நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். நான் வந்து எனக்கு 6th பேஜ் வேணும், ஸோ 6 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் test.3 அப்படின்னு இன்னொரு பிடிஎஃப் கிரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஆக்சுவலாக 6th பேஜ். ஓகே எஸ், அவங்களுக்கு வந்து டெமோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் EXIT அப்படின்னு கொடுத்து என்டர் டைப் பண்ணுங்கள், எக்ஸிட் ஆகிடலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் கைஸ். இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் ப்ரோக்ராமிங்கில். ஓகே, நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஸ்பிளிட்டர் splitter.py அப்படின்ற பேர் வச்சு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு ஒரு மாடியூல் தேவைப்படுது. அந்த மாடியூலை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் டெர்மினலில் pip pip install capital letter P small letter Y again capital letterல PDF and 2 நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த மாடியூல் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் என்டர் டைப் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகும். எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாம் எனக்கு ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு இம்போர்ட் பண்ணணும். நான் வந்து எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிறது தேவையில்லை, ஒரு சில தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிக்கை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் இம்போர்ட் PDF ரைட்டர் PDF ரீடர். எனக்கு இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது.
ஏன்னா பிடிஎஃப் நான் ரீட் பண்ண போகிறேன் அண்ட் எந்த பிடிஎஃப் நான் ரீட் பண்ணணும் திருப்பி நான் ரைட் பண்ணி எனக்கு தேவையான ஃபைல் நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் பேஜ் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்புட் பிடிஎஃப் அப்படின்னு நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரீடர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்குள்ளேயே நம்ம கொடுத்துக்கலாம் ஓப்பன். எந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அது பேர் கொடுத்துக்கோங்க. எனக்கு இதே ஃபோல்டர்லேயே அந்த பிடிஎஃப் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் அதோட நேம் கொடுத்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி ஃபோல்டர் பார்த்து காப்பி பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். test.pdf அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கமா நான் இது வந்து ரீட் மோடில் அது பைட்ஸில் வேணும் எனக்கு, அதனால் ரீட் பீன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவுட்புட் வேணும்ல, அவுட்புட் பிடிஎஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரைட்டரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு சிங்கிள் பேஜ் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கான வேண்டியது அவுட்புட் பிடிஎஃப் டாட் ஆட் பேஜஸ், ஆட் பேஜ், எந்த பிடிஎஃபோ அந்த பிடிஎஃபோட பேஜ் கொடுக்கணும். இன்புட் பிடிஎஃப் டாட் பேஜ், PAGES பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0th பேஜ். ஓகே கைஸ், ஸோ அந்த இன்புட் பிடிஎஃப்பில் 0th பேஜஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் பிடிஎஃப் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த இன்புட் பிடிஎஃப் வேரியபிள் தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இதில் 0th பேஜஸ் டாட் 0th பேஜ் வந்து நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு 0th பேஜ் அக்சஸ் பண்ணுறேன். அண்ட் அவுட்புட் டாட் பிடிஎஃப்ல என்ன பண்ணுறேன்னா அந்த பேஜை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் திருப்பி இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். வித் ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிடிஎஃபை நான் என்ன பேரில் சேவ் பண்ணணுமோ அந்த பேரை கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் test4ன்னு கொடுத்துக்கிறேன். test4.pdf அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பைட்ஸில் ரைட் ஆகணும், அதையும் கொடுத்துக்கிறேன். as OT அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அவுட்புட் pdf டாட் ரைட் OT அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் நமக்கு ரன் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா test.pdf அப்படின்னு ஒரு ஃபைலில் வந்து சேவ் ஆகணும். ஆகுதான்னு செக் பண்ணுவோம். நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு ஃபைல். test.p வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்துருச்சு. ஸோ எனக்கு இதுவே 2-3 பேஜ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பேஜுக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் வேணும்னா அகெயின் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 கொடுத்துட்டு அகைன் test4 பிடிஎஃப்னே நான் கொடுத்தேன்னா இந்த ஃபைல்லே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டு இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு 0 ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ப்போம் ரன் பண்ணி. நான் அகைன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் 4 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேஜ் இருக்குது, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்டடான பேஜஸ் என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோடு யூஸ் பண்ணுறது மூலயமா. அண்ட் நான் ரேஞ்சாக எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபார் ஐ இன் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபோட நம்மளோட இன்புட் பிடிஎஃப் இருக்குல்ல கைஸ், அது எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் இன்புட் பிடிஎஃப் டாட் பேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா அதில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். பிரிண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேஞ்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 ஓகே நான் 5 4ன்னு தரேன். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தனி பிடிஎஃப் ஃபைலாக வரும். அந்த பிடிஎஃப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா test4.pdf அப்படின்னு இருக்கும். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடியே அந்த அவுட்புட் வரல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் பிடிஎஃப் ஃபைல் இஸ் 57. டோட்டலாக 57 பேஜஸ் இருக்குது நமக்கு வந்திருக்கு. இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் 4 பேஜஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த PyPDF2ல இம்போர்ட் பிடிஎஃப் ரைட்டர் அண்ட் பிடிஎஃப் ரீடரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபைலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, நமக்கு வேணுன்ற ஃபைல்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் நான் வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டின டெமோ பைத்தான் ஃபைல் கோட்ஸ் வேணுன்றவங்க கவலைப்பட வேணாம். இந்த டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா splitpdf.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு இங்கே இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டேட் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா டவுன்லோட் ரா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காட்டின டெமோ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் பிடிஎஃப் ஃபைல ரேஞ்சாக வேணும்னா ரேஞ்சாக எடிட் பண்ணி எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் பேஜஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பேஜஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பேஜ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஜ் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணிவிடுங்க. இல்லை எக்ஸிட் ஆகிறதுக்கு EXIT எக்ஸிட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எந்த இன்புட் கேட்கும்போது வேணும்னாலும் சரி தான் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்து என்டர் டைப் பண்ணிங்கன்னா சரி தான் உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும் ப்ரோக்ராம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோவில் காட்டின ப்ரோக்ராம், இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ப்ரோக்ராம் இன்னும் வேறு ஏதாவது வேணும்னா இல்லை அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு வேணும், என்ன ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வேணுன்றதை சொல்லுங்கள். நான் அதை பார்த்து திருப்பி வீடியோவாக தமிழில் போகிறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.